பிளைண்டாக தான் வந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது படம். ஃபுல்லாக மணி ஈஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஆண்ட்ரியா அது வந்து நாங்கள் ஹீரோயின் நினச்சோம், அவங்க தான் வந்து வில்லியே. அதே போல் சார்லி சார் வந்து செம்மையாக நடிச்சிருந்தாரு. அவர் தான் வந்து காமெடியன் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அவர் தான் ஹீரோ மாதிரி காமிச்சாங்க. அதனால நல்லா மாஸ்க்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஆமா. சோ இந்த மாதிரி படம்னே நிறைய பேர் கெஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி என்ன மாதிரி படம் மாஸ்க்? மணி ஈஸ்ட்டில் வரும் பார்த்தீங்களா மாஸ்க்கு, அதை போல தான் இதுலேயும். ஆமாம், பெரிய ஹைஸ்டாக நடக்கும். அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து தனியாக மாட்டிப்பார். அதுதான் கதையே. கேரக்டர் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கவின்க்கு இந்த மூவி செட் ஆகுது. ரொம்ப நல்லா செட் ஆச்சு. இது புதுசாக இருந்தது, சரி செட் ஆகுமோன்னு நினச்சோம். ஆனால் படம் பார்க்க செம்மையாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்காக படத்தை மறுபடியும் பார்ப்பேன். என்ன எந்த விஷயம்னா கவினோட ஆட்டிடியூடு அதில் செம்மையாக இருந்தது. அவர் வந்து அவருக்கு மேரேஜ் ஆன மாதிரியே காமிச்சிக்கல, ஃபுல்லாக வந்து எப்படி ப்ளே பாய் மாதிரி சுற்றினார். அதனால நல்லா இருந்தது. சாங்ஸ் வந்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் சாங் மாதிரி தான் போயிருந்தது, தனியாலாம் எதுவுமே காமிக்கல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ரோ நான் வந்து ஒரு நெல்சன் மூவி மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு படி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. கவின் ஆண்ட்ரியா ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் அவங்களோட ரோலும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜிபி மியூசிக் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓவராலாகவே சூப்பர் படம் ப்ரோ. ஒரு 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 மணி ஹெய்ஸ்ட் பார்த்து நம்ம ஊருக்கு ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி ப்ரோ. நம்ம ஊருக்கான மணி ஹெய்ஸ்ட்டு கவினோட ரோல் ப்ளே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஆண்ட்ரியா மேம் இருப்பாங்க, அவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கவின் ப்ரோ ஈக்குவல் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி உடச்சிட்டாரா கவின்? இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த பிரேக் பண்ணிட்டாரு ப்ரோ. அதெல்லாம் அவர் பண்ணிட்டாரு ப்ரோ. நீங்கள் கிஸ்ல லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்கனாலே அதில் ஒரு சின்ன ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அதுலேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ப்ரோ. அவருக்கு ஆக்ஷன்லாம் வராதுலாம் நம்ம சொல்ல முடியாது, பயங்கரம் பண்ணிட்டார். இதில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது, சூப்பராகவே இருக்குது. எல்லாருக்கான மூவியா ஆக்சுவலி மாஸ்க் இல்லை வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி மணி ஹெய்ஸ்ட் ஃபேன்ஸ் பண்ண முடியும்? அப்படி இல்லை ப்ரோ, எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க அச்சுமா வருவாங்க, அவங்க வர காமெடி எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு ப்ரோ. ஓவராலாகவே ஒரு சூப்பர் மூவி ப்ரோ. இந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு, இதுக்காக நம்ம மறுபடியும் வந்து பார்க்கணும். என்ன விஷயம் நல்லா இருந்துச்சு? அவங்க கவின் ஆண்ட்ரியா ஃபேஸ் ஆஃப் தான் ப்ரோ. அவங்க நான் சொல்கிறேன்ல, அவங்கள பீட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் ஆண்ட்ரியா மேம். ஆனால் கவின் மேட்ச் பண்ணிட்டாரு. சூப்பர் ப்ரோ. அதுக்காகவே மறுபடியும் வந்து பார்க்கலாம். ஒரு தெஃப்ட்டு நெகட்டிவ் ஸ்டோரி தான் போகும்னா லேக் இல்லாமல் போச்சு. நான் லேகாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, நல்லாவே போச்சு. கவினோட ரோல் கொஞ்சம் இதில் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சூட்டடாக இருக்குது? கவின் ப்ரோக்கு இது நல்லாவே இருக்குது. ரொம்ப போர்லாம் அடிக்கல. அப்பப்போ லைட்டாக காமெடி சென்ஸ் அங்கங்கே இருக்குது, நல்லாவே இருக்குது. காமெடி ஆக்சுவலி அவர் கூட வந்து அவரே காமெடி பண்ணாலும் ஆக்சுவலி காமெடி வந்து இல்லை, அவரே பண்ண மாட்டார், சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் அவருக்கு ஆப்ட் ஆகுது, நல்லா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது வந்து என்னடா கதை என்ன சொல்ல வராங்க, மிடில் கிளாஸ் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்ற. ஆமாம், படத்தில் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியல, படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் படத்தை பார்ப்பேன்னா என்ன விஷயம் ஆக்சுவலி பிடிச்சிருச்சு? எனக்கு சார்லி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவருக்காண்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு ப்ரோ. சாங் அந்த அளவுக்கு இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க வடச்சென்னைக்கு அப்புறம் ஆண்ட்ரியாக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஷேக் கேரக்டர் ரொம்ப ஷூட் ஆகுது, நல்லா இருக்கு ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க படம், நல்லா இருக்கு. ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. காமன் பீப்புளுக்கான மூவி. கவின் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்க எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. விஷயம் இந்த படத்தில் எடுத்துக்கிறேன்னா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஸ்க்ரீன் பிளே அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அண்ட் ட்விஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்களா? ஆமாம், ஃபுல் நெகட்டிவ் ஷேட் தான். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் ஜாலியாக தானே போகுது. ஸோ ட்ரைலர் பார்த்துட்டு தான் நானே வந்தேன். படத்துக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ டைட்டில் வந்து என்னடா இது ரொம்ப ஒரு இது வல்கராக இருக்குமோ படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் ஜாலியாக படம் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமாம், இல்லை ஆக்சுவலாக எனக்கே வந்து ட்ரைலர் பார்க்கும்போது என்ன மணி ஹெய்ஸ்ட் ரெசம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரீலியஸ் ஈவெண்ட்டில் கூட அதை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணாங்களே இங்கே. ஸோ அது பார்க்கும்போதுனா இது கொஞ்சம் இருக்குமா, ஆனால் அது இல்லை. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு சோஷியல் மெசேஜ் தான் கடத்தில் கொண்டுட்டு போயிருக்காங்க. இல்லை, எனக்கு மிஷ்கின் சாரோட படத்தில் ஆண்ட்ரியா மேம் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் சந்திரா கேரக்டர்லாம் பார்த்துருப்போம். இது வந்து அவங்களோட ப்ரொடியூசர்னால வந்து கொஞ்சம் ஓவராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், நல்லா இருக்குது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொண்டுட்டு போயிருக்காங்க. அதான் படத்தில் பாட்டு இது எல்லாமே வந்து கமர்ஷியலாக என்ன தேவையோ அதை தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்கலாம் 2025 நல்ல ஒரு மூவி அண்ட் பெஸ்ட்டு. தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பெக்டேஷனோட வரல, மூவி பார்க்கலாம் தான் வந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் மூவி சூப்பராக இருந்துச்சு. அதான் மற்ற படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருக்கு.
லேக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ஆனால் நல்லா இருக்கு. இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம்னா யாருக்காக பார்ப்பீங்க? கவின்காக தான். ஆண்ட்ரியா அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கு? அவங்க வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் படத்துக்கு வரணும் எதிர்பார்க்கல ப்ரோ. பிரதர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டாக பிளான் பண்ணாங்க. சரி அது மாஸ்க், நான் மோஸ்ட்லி கவின் ப்ரோ படம் தெரியாது எனக்கு. மாஸ்க்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வந்து பார்த்தா கவின் ப்ரோ படம் தெரிஞ்சது எனக்கு. சாங்ஸ் கேட்டிருக்கேன், ஆனால் கவின் ப்ரோ படம் தெரியாது எனக்கு. ஓகே, மாஸ்க் இங்கிலீஷ் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிறது மணி சம்பாரிச்சு. மணி ஈஸ்ட் இல்லை ப்ரோ, அதோட மாஸ்க்கு தான் ப்ரோ மணி ஈஸ்ட். மிச்சப்படி நம்ம தமிழங்க தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க படத்தை. இந்த ஒரு விஷயம் செம்மையா இருக்குதுப்பா இந்த படத்துல அப்படின்னா என்ன சொல்றீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழைங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அப்பார்ட்மெண்ட் அலாட் பண்ணி தராங்க ப்ரோ. அது வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அடிச்சு பிடிங்கிறாங்க. ஐ மீன் நான் நல்ல வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களோட சைன் வாங்கி ஏமாற்றிட்டு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல நம்ம நடக்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அந்த இடத்த அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே எல்லாம் விட்டுருவாங்க. சரி ஓகே போனதுக்கு போக நம்ம வாழலாம் சொல்ல. ஆனால் இவங்க ரிவேஜ் எடுத்து பண்ணுறாங்க, அது பிடிச்சிருக்கு ரொம்ப. மாவீரன் மாதிரி இருக்குமோ கொஞ்சம்? மாவீரன் சிவகார்த்திகேயன் தனியாக போராடு ப்ரோ. இவர் வந்து மொத்தமாக ஒரு 64 ஃபேமிலிஸ் வந்து போராடுறாங்க. நம்ம அதுன்னு சொல்ல முடியாது. கமர்ஷியல் படம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை மெசேஜ் கமர்ஷியல் சூப்பர் படம், பேசிக்கலி சூப்பர் படம் எடுத்துக்கலாம் ப்ரோ. நல்லா ஃப்ளோவாக போகுது, லேக் அடிக்காமல் இருக்குது. கவின் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பராக பண்ணிருக்காரு. நான் சொல்லி தான் தெரிஞ்ச மாதிரி கவின் ப்ரோ நல்லா பண்ணிருக்காங்க. செம்மையா இந்த ரோல் செட் ஆகுது ஆக்சுவலி. ஏன்னா இது மாதிரி ஒரு லவ் ஒரு அதுக்குள்ளேயே இருப்பாரு. ஆக்சுவலி இந்த ரோல் வந்து இது புதுசாக தான் ப்ரோ இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக அதுக்கு படத்தில் மேரேஜாக இருக்கும். அந்த மேரேஜ் தான் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர். ஃபுல்லாக இதில் டிடெக்டிவ் ஆக்சுவலாக மாஸ்க்குன்ற மாதிரி நான் நினச்சேன். நான் டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆகும்போது ஸ்பையாக ஐ மீன் அந்த மூஞ்சை காமிச்சிக்க மாட்டேன் வெளில. அதான் மாஸ்க்குன்னு நான் நினச்சேன். ஆனால் மாஸ்க் அது கிடையாது. சூப்பர் மார்க்கெட் ஹைஜெக் பண்ணுவேன். அதை ஒவ்வொருத்தரும் மாஸ்க் போட்டனால அதனால டைட்டில் மாஸ்க் வச்சாங்க புரிஞ்சுக்கிட்டேன். படமே நல்லா இருந்தது, நான் பார்க்கலாண்ணா. கவினோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஆண்ட்ரியும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா படம். இந்த விஷயம் கம்மியா இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. கிளைமேக்ஸில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிருப்பாங்க, படம் பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம். அது ஓகே, மாஸ்க் இங்கிலீஷ் மூவி சப்ஜெக்ட் இதுவா மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே அந்த மாஸ்க் வைக்கிறத மணி வச்சு மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைண்ணா. நார்மலாக பணத்தை கொள்ளையடிப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதை பற்றி ஸ்கேம் பற்றி தான், அவ்வளோதான், வேறு எதுவும் ஒரு இல்லை. விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுக்காக இந்த படம் மறுபடியும் பார்ப்போம்னா என்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக? இன்ட்ரோல் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸும் நல்லா இருந்ததுண்ணா. 2 கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. ஒருத்தன் அடிப்படுறப்ப ஏஞ்சி நிற்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் தான். ஓகே, மாஸ்க்னோட ஆக்சுவலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. மாஸ்க்னா ஒரு மாதிரி ராபரி இது மட்டும் தான் இருக்கும், பெருசாக வந்து என் போஸ்டர்லேயே அப்படி தானே வச்சுருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு தப்பு நடக்கிறப்ப நம்ம மாஸ்க்கு போட்டு எதை வேணால் தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் தட்டி கேட்கணும்ண்ணா. ஏன்னா எல்லாருமே தோண்டு போயிடுறாங்களே. ஒரு தப்பு நடக்கிறப்ப நம்மளால என்ன அவங்கள பண்ண முடியும், நம்ம யார் அப்படின்றப்ப தோண்டி நிற்கணும். அதனால் அடிப்பட்டாலும் என்னன்னு பரவாயில்ல, ஆனால் ஏஞ்சி நிற்கிறாங்கல்ல, அது பெரிய விஷயம் தான். கரெக்டான படம் சொல்லலாமா? நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? இல்லையா? நல்லா இருக்குண்ணா. மிடில் கிளாஸ் கடைசியில் வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அந்த மெசேஜ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஆரம்பத்துலேருந்து அந்த மிடில் வரைக்குமே தெரியல, மிடில் கிளாஸ் என்ன படம்ன்றமே தெரியல. கடைசியில் தான் வந்து இது நாங்கள் தாண்டா நெஞ்சு நிற்போம், வேறு யார் நிற்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக நான் மறுபடியும் இந்த படத்தை பார்ப்பேன்னா என்ன விஷயம் உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவீங்க? மறுபடியும் இந்த படத்தை பார்க்கலாமா? என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் ஆண்ட்ரியா மேம்காக பார்க்கலாம், அவங்களோட ஆக்டிங் ப்ரெசன்ஸ் வர்றவளே. அப்புறம் அந்த கடைசியில் எண்டில் வருவார்னு நினைக்கிறேன், அந்த ஹைஸ்டோட ஹீரோ, அவரோட அந்த கடைசி இதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. 1000 ரூபா செலவு இப்போ. க்ரௌட் இருக்குது ஆக்சுவலி படம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. க்ரௌட் நிறையவே இருக்கு. வெற்றிமாறன் மென்டரிங் பண்ணியிருக்காங்க, போட்டிருந்தாங்க, அதுபடி இருக்கு, நல்லாவே இருக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் தான் ஸ்டோரி செட் பண்ணுறாங்க, நல்லாவே கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மெசேஜோடய முடிச்சிருக்காங்க. பிடிக்கும் போது மாஸ்க் வச்சுக்கணும். எதுக்கான மாஸ்க் ஆக்சுவலி இந்த படம்? இது ஆக்சுவலி என்ன ஒரு மாதிரி ஸ்கேம்னால எப்படி ஒரு கம்யூனிட்டி பாதிக்கப்படுது, அவங்க எப்படி அதை வந்து இது பண்ணுறாங்க தான் கதை. நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. சார்லி தான் இருக்கிறதுலே பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன். வெற்றிமாறன் சாரோட ஒரு இன்புட் இந்த படத்துக்கு இருக்குன்றதை வச்சு தான் நான் வந்தேன். நல்ல கமர்ஷியலாக இருந்தாங்க, சூப்பராக. ஆக்சுவலி அவரோட இன்புட் என்ன நினைச்சீங்க இருந்துச்சு வெற்றிமாறன்? இல்லை, அவர் மென்டார்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ரிஃப்ளெக்ட் இருந்துச்சு ஆக்சுவலி? ஆக்சுவலாக ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனால் அதை கமர்ஷியலைஸாக எடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி. அதுன்னு என்ன சொல்ல வராங்க மாஸ்க்ல? அதான் அந்த காமன் பீப்புள் அவங்களோட மென்டாலிட்டி, இந்த பொலிட்டிக்கலாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏமாறுறாங்க, அது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கிறார் படத்தில். ஏன்னா கவின் போது ஒரு மாதிரி லவ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் செட் ஆகும் அப்படின்னாங்க. இந்த சப்ஜெக்ட் நல்லாவே செட் ஆகுது. இதில் ஒரு கிரே ஷேடான ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கமர்ஷியலான ஆக்சுவலி காமெடி அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. ஆமாம், எல்லாமே இருந்தது ஆக்சுவலாக படத்தில். செமையாக இருக்கிறாரு, அது செமையாக இருக்கு.
அவங்களுக்கு நான் எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சார்லேருந்து எல்லா கேரக்டரும் ஒர்த் வாட்சிங் நினைக்கிறீங்களா? ஒரு வாட்டி வாட்சிங்களா இல்லை பார்க்கலாம்? ஒர்த்து வாட்சிங் தான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்டோரி இல்லைங்க, வேணாம். என்ன மாதிரி ஸ்டோரி? இல்லை வேணாம். சூப்பராக இருந்துச்சு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா தேட்டரில் போய் பாருங்க. நான் AK 64 அப்டேட் மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. AK தான்ண்ணா. இது எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் வாஸ் வெரி குட்.